இந்த அழகிய கடற்கரை காட்சிகள் உங்கள் மனதுக்கு இதமாக இருக்கலாம். இதனால்தான் உலகின் பல நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் ஆண்டுதோறும் இங்கே படையெடுக்கின்றனர். இன்று இங்கே அவர்களின் சிரிப்பு சத்தத்தை கேட்கும் இந்த நகரத்துக்கு ஒருநாள் இரவில் இங்கு வாழ்ந்த மக்களின் மரண ஓலத்தை மாத்திரம் கேட்ட அனுபவமும் உண்டு. தனுஷ்கோடி இற்றைக்கு 60 வருடங்களுக்கு முன்பு உலகின் பழைய சிங்கப்பூர் என வர்ணிக்கப்பட்ட மிகப்பெரிய வர்த்தக நகரம். கோயில்கள், பள்ளிகள், வணிக வளாகங்கள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள், மிகப்பெரிய ரயில் நிலையம் என இந்தியாவின் தொழில் பேட்டையாக விளங்கிய நகரமே தனுஷ்கோடி. ஆனால் அன்றொரு நாள் பதிவான இயற்கையின் பேரழிவை அடுத்து இந்த நகரை மக்கள் வாழ தகுதியற்ற நகரமாக ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனம் செய்து இன்றுடன் 60 வருடங்களாகிவிட்டன. உண்மையில் இந்த நகருக்கு என்ன நடந்தது? ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தனுஷ்கோடி அமைந்துள்ளது. சென்னை மற்றும் தனுஷ்கோடி இடையே ரயில் போக்குவரத்தும் இலங்கையின் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே கப்பல் போக்குவரத்தும் முன்னெடுக்கப்பட்டு வந்த காலம் அது. இன்று பலரது எதிர்பார்ப்பாக உள்ள இலங்கை இந்தியா இடையிலான பாலம் எனும் கனவு நனவாக இருந்த காலம் அது. 60 வருடங்களுக்கு முன்பு இன்று போன்றதொரு நாளில் அந்த பேரழிவு இடம்பெற்றது. 1964 டிசம்பர் 24ஆம் தேதி இடம்பெற்ற அந்த பேரழிவு தமிழ்நாட்டு வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாக பதிவானது. அதற்கு 5 நாட்களுக்கு முன்பு தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 19 புயலாக மாறியது. அந்த புயல், அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 22க்கு பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் 23 புயல் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் 280 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கடல் அலைகள் கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரம் வரை உயர்ந்ததாகவும் சுமார் 23 அடி உயரம் கொண்ட கூரைகள் பீத்து எறியப்பட்டதாகவும் தரவுகள் உள்ளன. உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டிக் கொண்டு சென்றது. வீடுகள், கோவில்கள், தேவாலயங்கள் என எதுவுமே புயலின் கோரத்தை அறியாமல் அந்த வேளையில் தனுஷ்கோடியை நெருங்கிக் கொண்டிருந்தது பாம்பன் தனுஷ்கோடி பயணிகள் ரயில். தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயில் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு பயணிகளுடன் கடலுக்குள் கொண்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஓர் இரவில் காவு கொள்ளப்பட்டன. அடித்துச் செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த சடலங்களே தெய்வாதீனமாக உயிர் தப்பிய ஒரு சிலர் மறுநாள் காலையில் கண்ட முதல் காட்சி. எங்கும் மரண ஓலம். தமிழ்நாட்டிலிருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியது தனுஷ்கோடி. ராமேஸ்வரத்திலிருந்து வந்த படகு ஒன்று கூடவே நிவாரண உதவிகளையும் கொண்டு வந்தது. பலர் ராமேஸ்வரத்துக்கு இடம்பெயர்ந்தனர். விடயம் மறைந்து தமிழகமே அதிர்ந்தது. அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தனுஷ்கோடிக்கே விஜயம் செய்து பார்வையிட்டார். மீட்புப் பணிகள் நடந்தன. இராணுவமும் களத்தில் இறங்கியது. தேசிய பேரிழப்பு என்றது ஐநா. மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் என முத்திரை குத்தப்பட்டு அங்கிருந்த மக்கள் இடம்பெயர்ந்தனர். பேரழிவு ஏற்பட்டு 60 வருடங்களாகியும் அதன் சாட்சியங்களாக இந்த காட்சிகள் தென்படுகின்றன. தனுஷ்கோடியில் வாழ்ந்த பல உயிர்கள் கடலில் ஜலசமாதி அடைந்த அந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாக மாறி இன்றும் அந்த கசப்பான அனுபவத்தை நினைவு கூறத்தான் செய்கின்றது. இது தனுஷ்கோடின்னு சொன்னாக்கா அது தனுஷ்கோடியா இல்லை என்ன ஊருன்னு கேட்பாங்க. அப்படி இது சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு ராத்திரி 12 மணிக்கு காற்று மலை கடல் 12 மணிக்கு ஊரில் சூறையாடிக்கிட்டு வருது கடல். அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா இது என்னன்னு தெரியல, தண்ணி இப்படி வருது, எந்த காசும் இப்படி வராது போகாது, ஒரு கதை திறந்து பார்ப்போம்னு பார்த்தா ஊரை பூரா வெறும் ரயில்வே கோட்டர்ஸ் பூரா வெறும் தண்ணி.
வெளியே மறுநாள் இங்கிட்டு வந்து பார்த்தா அந்த கூரை வீடுகள் இருந்தது பூரா வெறும் கடலை அரிச்சு போய் அந்த மக்களை மேட்டுப்பகுதியில் போய் உட்காந்துக்கிட்டு குன்னிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மலையோட. இங்கிட்டு சின்ன பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுது, அம்மா இங்கிட்டு தண்ணி வேணுங்குது. தண்ணிக்கு எங்கே போகிறது? கோதுமையில் அள்ளி போய் பேப்பரை வச்சு கொளுத்தி வறுத்து சாப்பிட்டு அதை சாப்பிட்டு ஒரு நாள் பூரா அங்கேயும் இருந்தோம். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கட்டி பிடிச்ச அல்லார் மக்களை. தனுஷ்கோடியில் ஒரு 1500 பேர் இறந்துருப்பாங்க. ட்ரெயினில் வந்தவங்க மொத்தமாக காலி, ஒரு 1500 காலி. தனுஷ்கோடியை வந்து ராமர் பூஜை இடத்த அதை வந்து அழிய விட்டுறக்கூடாது.